என்னது கிரிக்கெட்ல இன்னொரு புது ஃபார்மேட் வரப்போதா? அதுவும் டெஸ்ட் அண்ட் T20 கம்பைன் பண்ணி இதுக்கு பேர் தான் டெஸ்ட் T20ன்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல டெஸ்ட் மேட்சோட அந்த 4 இன்னிங்ஸ் ஃபார்மட்டும் அண்ட் T20ல எப்படி 20 ஓவர்ஸ் இருக்கோ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி, அதாவது ஒரு இன்னிங்ஸுக்கு 20 ஓவர்ஸ். ஸோ 2 டீமுமே 2 இன்னிங்ஸ் வந்து ஆடுவாங்க டெஸ்ட் மேட்ச் மாதிரி. ஸோ இந்த ஃபார்மேட்ல மொத்தம் 80 ஓவர்ஸ் இருக்க போது. ஸோ இது வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் விளையாடுறதுக்கு இப்போ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் பிட்வீன் 13லேருந்து 19 இயர்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது வந்து ஏபி டிவிலியர்ஸ், மேத்யூ ஹெய்டன் அண்ட் ஹர்பஜன்ஸ். இது எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு பார்த்தா ஜான் 2026லேருந்து. இது வந்து ஃப்ரான்ச்சைஸ் லீக் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போகிறாங்க. 6 டீம் சேர்ந்து. இதில் 3 டீம் இந்தியாவிலேருந்து, அந்த மித்த 3 டீம் வந்து மற்ற உலகத்துலேருந்து, லைக் துபாய், யூஎஸ்ஏ அண்ட் லண்டன். அண்ட் ஒரு டீம்லையுமே பாதி இந்தியன்ஸ் பாதி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புது ஃபார்மேட் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது. 100 அண்ட் ஈவன் T10லாம். பட் எதுவுமே அந்த அளவுக்கு ஹிட் ஆகல. ஏன்னா அது வந்து T20 கிரிக்கெட் அளவுக்கு ஒரு நல்ல த்ரில்லிங் வந்து கொண்டு வரல. இது வந்து பார்த்தோம்னா 80 ஓவர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு ஒன் டேல கொஞ்சம் 20 ஓவர் கம்மியான மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆகும்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இருக்கு. இந்த ஃபார்மேட் பார்க்குறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, இல்லாட்டி மற்ற லீக் மாதிரி இது வந்து ஃப்ளாப் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.